ஹலோ காய்ஸ், வெல்கம் டு முஸ்லீம் மாமி வீட்டு சமையல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கையேந்தி பவன் ஹோட்டல் ஸ்டைல் வெங்காய சட்னியை வெறும் 10 ஸ்டெப்பில் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எந்த ஒரு ஸ்டெப்பையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையில ஒரு ஸ்டெப்பில் தான் சீக்கிரட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டெப் 1 என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேட்டில் ஒரு கைக்குத்த அளவு வெங்காயம், 3 காஞ்ச வத்தல், 7-8 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 நறுக்குன பல்லாரி, கொஞ்சமாக புளி. இதுதான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இதெல்லாமே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. ஸ்டெப் நம்பர் 2 என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அடுப்பை பற்றி கடை நல்லா சூடானதும் 4-5 கரண்டி எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகி வரும்போது தனியாக எடுத்து வச்சிருந்த 7-8 பல்லு பூண்டு, ஒரு கைக்குத்த அளவு சின்ன வெங்காயம் இதெல்லாம் எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு, இதோட நம்ம எடுத்து வச்சிருந்த 3 காஞ்ச வத்தல், கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் இதெல்லாம் லைட்டாக வதக்கினாலே போதும். ஸ்டெப் நம்பர் 3 என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வதங்கின சின்ன வெங்காயத்தோட நம்ம நறுக்கி எடுத்து வச்சிருந்த 2 பல்லாரியை கடாயில் போட்டு நல்லா வதக்க வேண்டியதாம். அதுக்குன்னு ரொம்ப வதக்கிறாதீங்க. வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கினாலே போதும். ஸ்டெப் நம்பர் 4 என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தேவையான அளவு உப்பு போட போகிறோம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 5 என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் கைஸ் சீக்ரெட் இன்க்ரீடியண்ட். கொஞ்சமாக புளி சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக புளி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட ஒரு கைக்குத்து பொட்டுக்கடலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொத்தமல்லி புதினாவும் கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். கொத்தமல்லி புதினா வதங்குற அளவுக்கு லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 6 என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வதக்கி எடுத்து வச்சிருந்த வெங்காயம் எல்லாத்தையுமே பிளேட்டில் போட்டு ஃபேனில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஆற வைக்க போகிறோம். ஸ்டெப் நம்பர் 7 என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆற வச்ச வெங்காயம் எல்லாத்தையுமே ஜாரில் போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். ஸ்டெப் நம்பர் 8 என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு காஞ்ச வத்தல், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கிறோம். ஸ்டெப் நம்பர் 9 என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தாளிச்ச கருவேப்பிலை வத்தலோட நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருந்த வெங்காய சட்னியை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸ்டெப் நம்பர் 10ல நம்ம ரெடி பண்ண வெங்காய சட்னியை ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான் கைஸ், வெறும் 10 ஸ்டெப்பில் கையேந்தி பவன் ஹோட்டல் ஸ்டைலில் வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் சுட சுட முருகலான தோசையோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் ஆல் டைம் ஃபேவரட்டாக கூட மாறிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.